ரிப்பென்டென்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப சமீப காலத்தில் தான் ஐ ரியலைஸ்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரிப்பென்டென்ஸ். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் தாட் ரிப்பென்டென்ஸ்ன்றது வந்து லீவிங் அவே சின்ஸ் ஆர் ரிப்பென்டிங் ஆஃப் ஆர் சின்ஸ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஜென்ரலி போர்ட்ரேட். நம்ம ரிப்பென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாவத்துலேருந்து ரிப்பென்ட் பண்ணணும், நம்மளுடைய சின்ஸ் எல்லாம் விட்டு நம்ம விலகி வரணும், அதுதான் நான் ரிப்பென்டென்ஸாக நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் when I went into the Word of God and the Holy Spirit leading me, it gave me a completely new perspective of what repentance is. So I'd like to share with you what exactly the Bible tells us repentance. And அதுக்கு முன்னாடி வந்து I'd like to just share a few things from the Bible which may initially not look like related to it, but it's very related. யாத்ராகம் 20:17 ஆண்டவர் வந்து கட்டளைகள் கொடுக்கும்போது யூ ஷெல் நாட் கவட் அப்படின்னு கொடுக்குறார். தௌ ஷெல் நாட் கவட், இச்சியாதிருப்பாயாக. அந்த க்ரீக் வேர்டு வந்து சமட், CHAMAD, சமட் அப்படின்ற ஒரு வேர்டு தான் அங்கே யூஸ் பண்ணப்படுது. இச்சை, கவட். ஸோ யூ ஷெல் நாட் கவட் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அதே இது Matthew 5:28 ஜீசஸ் ஆல்சோ சேஸ், if you look with lust itself, you have committed the act. நீங்கள் ஒரு இச்சையோடு பார்த்தாலே அந்த செயலை செய்தது போல கருதப்படும்னு தான் இயேசப்பா சொல்கிறார். ஸோ இங்கே வந்து we know very clearly கவட்டிங், இச்சிக்கிறதுன்றது வந்து ஒரு பாவம்ன்றதை நம்மளால் உணர முடியுது. இப்போது Genesis 3:6 அங்கே தான் வந்து ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அந்த சர்ப்பமானது அந்த நல்லது கெட்டது, நன்மை தீமை அறிகிற மரத்தை காமிச்சு, அந்த கனியை காமிச்சு, அது எவ்வளோ நல்லதாக இருக்குது, இது எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சர்ப்பமானது சொன்ன பிறகு ஏவாள் வந்து அந்த மரத்தை பார்க்குறா. அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த Genesis 3:6 என்ன போட்டிருக்கு, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அவள் பார்க்குறாள். ஸோ when Eve sees it, she sees it as something to be desired. And here the same word chamad, CHAMAD is used. அதே வார்த்தை அங்கே Exodus 20:17 when God said you shall not covet, அதே வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. Now you must understand, இன்னும் வந்து ஏவாள் வந்து அந்த பழத்தை இன்னும் சாப்பிடலை. அவள் அந்த மரத்தை பார்த்து அந்த பழத்தை பார்க்குறா. And she lusts after it, she desires it. The same covetousness that God said you shall not do, here you see Eve doing. அதே இச்சையை இங்கே ஏவாள் பண்ணுறது பார்க்குறோம். இன்னும் கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, கனியை புசித்து பாவம் செஞ்சிட்டோம் ஏதேன் தோட்டத்தில் நம்ம அப்புறம் எல்லாம் பிரச்சனைகள் வந்ததுன்னு. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இச்சைன்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த கனியை புசிச்சிட்றாங்க. புசித்த பிறகு அவங்களுக்கு திடீர்னு கண்கள் திறக்கப்படுறதுன்றதை பார்க்குறோம். தி ஐஸ் வேர் ஓப்பன்ட். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க குருடாக இருந்தாங்கன்ற அர்த்தம் இல்லை. there was something else that happened. ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவங்களுக்கு. இவ்வளோ நாளாக தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாக என்ன தெரியலன்றது ஒன்று ஆப்வியஸாக தெரியுது. அவங்க நிர்வாணமாக இருந்தாங்கன்றது அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. இதுக்கு முன்னால் நிர்வாணமாக தான் இருந்தாங்க, அது ஆனால் அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி அவங்க கவலையும் படலாம், அவங்களுக்கு தெரியும் இல்லை, விவரம் தெரியல அதை பற்றி. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு தெரியுது we are naked. Suddenly they realize they are naked. And they realize nakedness is something we cannot show to everybody. நிர்வாணம்ன்றது போய் எல்லாத்தையும் காட்ட முடியாது. அதை மறைக்கணுன்றதுக்காக இலைகளை வச்சு ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்க. ஸோ they sew together leaves for a dress. Now when they see or hear Yahweh walking down in the cool of the day, யெகோவா தேவன் வரும்போது இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யெகோவா எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக யெகோவா ஆஸ், have you eaten of the fruit?
which I said don't eat. இவங்க ஒளிகிறாங்க அப்படின்றது விஷயத்தை தெரிஞ்ச உடனே யெகோவா தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க அந்த கனியை சாப்பிட்டாங்க. அதான் கேட்குறாரு ஆண்டவர், நீங்கள் என்ன அந்த கனியை நான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம், சாப்பிட்டீங்களா? See, here is beautiful. God immediately realizes once these people knew their state, இவங்களுடைய நிர்வாணத்தை உணர்ந்த உடனேயே ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு, இவங்க அந்த கனியை சாப்பிட்ருக்காங்க. அப்படின்னா God did not want these people to know that they were naked. That was not his plan in Eden. So he allowed them to be naked. He allowed them to have probably அங்கே இச்சைன்னு கூட நம்ம பார்க்குறோம். There were a lot of imperfections in Adam and Eve which God allowed. Now இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு depiction மட்டும் I would like to give. So we'll take it as this is Eden. We have Adam and Eve. And Edenல என்ன இருந்தது? ஈடனுக்கு இங்கே the tree of knowledge of good and evil. இங்கே இன்னொரு மரம் விருட்சம் இருந்தது. This was the tree of life. இது good and evil, இது tree of life. அப்போது யெகோவா தேவனுக்கு இவங்க ரெண்டு பேரை குறிச்சும் they were imperfectன்றது he knew. He created them imperfect. Why? Because they had to take all the sufficiency from the tree of life. ஏன்னா தேவன் எதுக்காக இவங்க நிர்வாணமாக குறைகளோடு படைச்சார் அப்படின்னா, இவங்களுடைய பூரணம் எங்கேருந்து வரும்னா ஜீவ விருட்சத்திலிருந்து தான் இவங்களுடைய பூரணம் வரணும். இவங்களாக எதையும் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு குறைகள்னு இருந்தால் தான் இதை நம்பி இந்த ஜீவ விருட்சத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை we see Jesus Christ in the Garden of Eden. And he was a source of life to these people, completeness for these people. But what we see here is இவங்க ரெண்டு பேரும் இதை சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே தான் they realize that they have imperfections. Now இந்த imperfections-ஐ மறைக்கிறதுக்கு we see that they sewed leaves, a dress with leaves. ஒரு இலைகள் எடுத்து ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிறாங்க. உணர்வுன்னு ஒன்று வருது. அந்த உணர்வு வந்தவுடனே அந்த அவங்களோட இருக்கிற குறைகளை மறைக்கிறதுக்கோ இல்லை சரிப்படுத்துறதுக்கோ அவங்க ஒரு முயற்சி எடுத்து, ஏன்னா அறிவு நல்லது கெட்டதுன்ற தெரிகிற அறிவு வந்தவுடனே அதை பயன்படுத்தி they are trying to do something. இங்கே தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நடந்து முடித்த பிறகு God gives them all the punishment. அவங்க பட போகிற கஷ்டங்கள்லாம் சொல்லிவிட்டு, டஸ்ட்லேருந்து வந்தீங்க டஸ்ட்டுக்கு போகிறீங்க, மரணம்ன்றதையும் அப்போ தான் வருது. ஆனால் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இதுவரை அவங்க தண்டனைகள்லாம் கொடுத்து மரணம்லாம் சொன்ன பிறகு கூட தி ஆர் ஸ்டில் இன் ஈடன். இன்னும் ஈடன் விட்டு வெளியே போகலை. இந்த நேரத்தில் தான் ஆஃப்டர் ஆல் திஸ் God realizes that now that they have eaten this fruit, they will know what is good and evil. ஸோ இந்த அறிவை வச்சு இவங்களை இங்கேயே விட்டோன்னா இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து எடுத்து நான் போட்ட சாபத்தை கூட இவங்க சாவாமல் என்றைக்கும் நித்திய ஜீவனை வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லி தான் what God does is he sends them out of Eden. So that is very important to know. God did not chase them out of Eden because they ate of the tree of good and evil. He sends them out of Eden away from the fellowship with the tree of life because he knew that with this knowledge they will take of the tree of life and live forever. So இந்த காரணத்துக்காக தான் Adam and Eve are sent out. And not only are they sent out, God puts a cherubim here around the tree of life actually with a flaming sword so that they will never come back again to this tree. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆக்சுவலாக இந்த இடத்துல
இவங்க அரைகுறையாக ட்ரெஸ் போட்டுட்டு இந்த இலையை வச்சு தைச்சி ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு இருக்கிற அந்த அரைகுறையை பார்த்து ஆண்டவர் வந்து அதை பார்த்துட்டு பாவப்பட்டு ஒரு மிருகத்தை அடித்து தோல் எடுத்து ஒரு ட்ரெஸ் தைச்சி அவங்களுக்கு போடுறாரு. which itself is an indication of the salvation in Christ. Now when these two people have gone out, they are going in a direction based on their knowledge of the tree of good and evil. Now in the good and evil knowledge வச்சுக்கிட்டு தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ இதை பண்ணலாம், அதை பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் ஆல் த லாஸ் அண்ட் எவ்ரி திங் ஆண்டவர் கொடுக்குறாரு. டு மேக் தீஸ் பீப்புள் ரியலைஸ் there is going to be practically not possible for them to follow this and to come back to fellowship with him. It's not possible. ன்றதை புரிய வைக்கிறதுக்கு தான் he gives them all those things. Because he knows that எப்படி அந்த இலையை வச்சு ட்ரெஸ் தைச்சதே அரைகுறையாக இருந்ததோ அந்த மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாமே அரைகுறையாக தான் இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். Just like how these people sewed the dress with leaves and it was imperfect, God knew that these people can never be correct in keeping good and evil. But we were so proud. We thought we could manage with this and we walked out. So today we have salvation in Jesus Christ. And அந்த சால்வேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு the first step is repentance. And what is this salvation, redemption? We have come out of Eden, out of fellowship with the tree of life. So redemption is, first is restoring our fellowship with the tree of life. இயேசு கிறிஸ்துவோடு நம்மளோடு இருக்கிற ஐக்கியத்தை திருப்பி பெறுறது. Now this redemption, இதைத்தான் வந்து John the Baptist வந்து says, repent for the kingdom of God is at hand. Now John the Baptist baptized the Jews of those times. And the baptism was called baptism into repentance. Now these were, in the baptism நடந்த டைமில் வந்து Calvary had not yet happened. Jesus Christ was not yet sacrificed, had not yet died. But still there was a baptism. John the Baptist was calling them to repent. So what was this repentance? Now this repentance, the Greek word is actually metanoe. So in the Greek word meaning வந்து change of mind. ஸோ இங்கே ரிப்பன்டன்ஸ்ன்றது என்ன அர்த்தத்தில்னா, ஸோ வாட் இஸ் ஆர் மைண்ட் நவ், இதை பயன்படுத்துகிறது தான் நம்ம மூளை. ஸோ ரிப்பன்டன்ஸ் இஸ் பேசிக்லி வென் வி டெல் we don't want to use this, I'm going to stop using this and I'm going to turn back and start depending on the tree of life. This turnaround, இப்படி போயிட்டு இருந்த நான் இது வேண்டான்னு சொல்லி இவரை நோக்கி திரும்புறது தான் repentance. I am not going to use my knowledge gained from eating of the tree of good and evil. நன்மையும் தீமையும் அறிகிற அறிவு வந்த அந்த கனியிலிருந்து வந்த அறிவை நான் இனி பயன்படுத்த போகிறதில்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீவ விருட்சத்தை தான் நம்ப போகிறேன்னு சொல்கிறது தான் மனம் திரும்புதல். இதில் பாவத்திலேருந்து மனம் திரும்புறது நான் சொல்லலை, என்னுடைய வாழ்க்கையை மனம் திரும்புறது, என்னுடைய வாழ்க்கையே திரும்புறது. அது ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தது. என் சுய முயற்சியில் எனக்கு கிடச்ச இந்த அறிவை வச்சுட்டு நான் வாழலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வாழலான்னா புறம்போக்கு மாதிரி வாழ்கிற வாழ்க்கை இல்லை, நல்ல வாழ்க்கையில் தான். ஆனால் நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு நீதிமானா நீதியின் கிரியைகள் செஞ்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றிக்கிட்டு சடங்குகள் செஞ்சுக்கிட்டு என்னுடைய ஜெபங்களை செஞ்சுக்கிட்டு என்னுடைய முயற்சினால் வரக்கூடிய காரியங்களை பண்ணிக்கிட்டு எப்படியாவது கடவுளோட சேர்றதுக்கு நான் எடுத்த முயற்சிகளெல்லாம் நிராகரிச்சுட்டு இனிமேல் எனக்கு இது வேண்டாம், என்னால் முடியாது, நான் என்ன தான் பண்ணாலும் எப்படி ஆதாம் ஏவாளும் இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி அரைகுறையாக நின்னாங்களோ, இலையை வச்சுக்கிட்டு அரைகுறையாக நின்னாங்களோ, அந்த மாதிரி தான் நான் இருப்பேன்றதை நான் உணர்ந்து இனிமேல் எனக்கு இது வேண்டான்னு சொல்லி இதோட கட் ஆஃப் பண்ணி ரிப்பெண்ட் பண்ணி திரும்புறது தான் repentance. இதைத்தான் John the Baptist was telling them, repent, stop doing all these things, your religious activities stop பண்ணுங்க, because something else is going to happen now. The Messiah has come, he is going to be sacrificed. Only இதை பண்ணாதான் you will be ready to accept him.
So that was what John the Baptist preached. Repent, for the kingdom of God is at hand. Today, நம்மளும் we are called to repentance. So once we repent this, we go and fall at the feet of the tree of life. யாரை வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு நம்ம அறிவை வச்சுக்கிட்டு வந்தோமோ அதே ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட திருப்பி போய் எந்த கடவுளுக்கு எந்த தேவனுக்கு நம்ம க்ளோரியை கொடுக்கலையோ we go and give back the same glory, and that is the plan of Yahweh, that we restore the glory that Jesus Christ is worthy of. So this is the most important step in redemption, repentance and turning back to Christ. Sins விடுறதுன்றது see, in Eden I said there were a lot of imperfections, but that imperfections are not going to be there in the coming world or when Christ comes, because the Bible says we are dead and buried in Christ, and we rise up to a new life, ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, a newness of life, a regenerated life. And this regeneration is the process by which the Holy Spirit works in us to get rid of all our sins. Because when in the coming of the Lord, the Bible says in a twinkling of an eye, it will happen. And slowly this reformation, this regeneration, இந்த புதுப்பித்தல் எப்படி நடக்குதுன்னா தேவனுடைய சாயலாக மாறுறதுக்கு உதவியாக இருக்குது. அண்ட் அவருடைய சாயலாக நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸோடு இருக்க முடியாது. ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ் ஸ்லோலி, பட் தட் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் தட் இஸ் கம்மிங். ஸோ திஸ் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் லீவிங் aside sin happens only after this redemption. இந்த ரிப்பென்டன்ஸ்க்கு அப்புறம் தான், இதை நிறுத்திட்ட பிறகு தான் God takes over. He comes into my heart and he restores his glory in me. மகிமையின் மேல் மகிமைன்னு போட்டிருக்கு. And slowly God's glory is beginning to be revealed in me. And the secret is, once I leave this, Christ comes into me. The Bible is beautifully saying, Christ in me, the hope of glory. So இதுதான் repentance. Stop using the knowledge gained from the tree of good and evil. நன்மை தீமை அறிகிற விருட்சத்திலேருந்து வர்ற அறிவை நிறுத்தணும், பயன்படுத்துறதை நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக ஜீவ விருட்சத்தை சார்ந்து இருக்கிறது தான் மனம் திரும்புதல். போகிற வழி வேறு, நம்ம வந்த வழி, இதை நிறுத்திட்டு டர்ன் பேக் டு கிரைஸ்ட். திஸ் இஸ் ரிப்பென்டன்ஸ். இந்த பயன்படுத்துகிற காரியம்தான் இந்த நாலேஜ் ஆஃப் that we gain from eating of the fruit of the tree of the good and evil. இந்த விஷயந்தான் டெட் ஒர்க்ஸ். இதைத்தான் ஹீப்ரூஸில் சொல்லியிருக்கிறது, ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ். ஸோ ஏன்னா இந்த கிரியினால் நமக்கு லாபமே கிடையாது. நம்ம முயற்சி எடுத்து பண்ண போகிறனால திஸ் இஸ் கம்ப்ளீட்லி செத்த கிரியை. நன்மையும் தீமையும் அறிகிற விருட்சத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்தினால செய்கிற காரியங்கள் அவ்வளவும் செத்த கிரியை. ஸோ இந்த செத்த கிரியை நிராகரிக்கிறது மனம் திரும்புது. இதுதான் அடிப்படை சத்தியம். ஸோ திஸ் இஸ் an extremely important, dead works is an extremely important principle for us to know. So we have to repent from all our dead works. உயிரில்லாத ஜீவனற்ற இந்த கிரியைகளை விட்டுட்டு come to the saving grace of Christ.